We are in a state of war. இந்த வார்த்தையை சொன்னது வேற யாருமே கிடையாது, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். இந்த வார்த்தையை அவர் சொல்கிறதுக்கான காரணம், அவங்க நாட்டில் ஒரு கார் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது நடக்குது. அதில் 12 பேர் உயிரிழக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாகிஸ்தான் ஆராய்ச்சி செய்யும்போது ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள், தெஹ்ரிக் தாலிபன்கள் அப்படிங்கிற பல பெயர்கள் அடிப்படுது. இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து நிறைய மினிஸ்டர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம போரின் நடுவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே இந்த போரை தூண்டினதும் தொடங்கினதும் இல்லை கண்டினியூ பண்ணுறதும் யார் தெரியுமா? இதே பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது அவங்களுடைய விமன்ஸ் விங் அப்படிங்கிறது இந்தியாவில் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த கேன்சரை பரப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற தகவல் எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பயன்படுத்தின ஒரு வெடிகுண்டு, அது வெடிகுண்டு கிடையாது, கார்லேயே இருந்து வெடிக்க வச்சாங்களே, அதுவும் அந்த மாதிரியான ஒரு மருத்துவர் செய்ய வேண்டிய செயலா இது? இப்படி எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகளை இது உருவாக்கி இருக்கிறது. லெபனன், பெய்ரூட், யாரும் மறந்திருக்க மாட்டோம். பெய்ரூட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான சில நபர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, காரணம் என்ன? இந்தியாவினுடைய நிலைப்பாடும் இந்தியாவினுடைய பதிலடியும் என்னவாக இருக்கும்? இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மத்திய கிழக்கு நாடான லெபனனில், குறிப்பாக அவங்களுடைய தலைநகரம் பெய்ரூட்டில் 2020 திடீர்னு பார்த்தா ஒரு ஹார்பர் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு வெடி சப்தம் அப்படிங்கிறது உருவாகுது. டமார்னு வெடிக்கக்கூடிய அந்த வெடி விபத்து ஒரு ஷாக் வேவை உருவாக்குது. அந்த ஷாக் வேவ், அந்த வெடி, ஒட்டுமொத்தமாக இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், இதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 135, கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான நபர்கள் பாதிப்படைந்திருந்தார்கள். இந்த லெபனன் பெய்ரூட் வெடி விபத்து அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு காரணம் ரஷ்யா தான். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் இன்னைக்கும் அதற்கான விசாரணை, அதற்கான தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது. ரஷ்யா இதற்கு எப்படி காரணமாக மாறும் அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு, ரஷ்யாவினுடைய கப்பல் அங்கே ரொம்ப பெரிய அளவில் இந்த விவசாயத்துக்கு தேவையான ஃபெர்டிலைசர் இருக்குது பார்த்தீங்களா, உரம், அந்த உரத்தை நிரப்பி வந்தது. அந்த கப்பல் தான் வெடித்தது. அதனால தான் இப்போ ஒரு 135 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் கடைசியாக வந்த ரிப்போர்ட். இதே மாதிரி 2015 சீனாவில் தியான்ஜின் நகரில் ஒரு வெடி விபத்து ஏற்படுகிறது. இதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 173. ஜெர்மனியிலும் 1921 இதே மாதிரியான வெடி விபத்து ஏற்பட்டது. அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 500. 1947 ஆண்டு டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் இதே மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்படுகிறது. அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 581. இப்படி நான் பல இடங்களில் சொன்ன இந்த வெடி விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அமோனியம் நைட்ரேட். இந்த அமோனியம் நைட்ரேட் தான் கடைசியாக நம்ம டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் இந்த வெடி விபத்துக்கு காரணம், தற்கொலைப்படை தாக்குதலுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் இனிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் அப்படியே தள்ளி வைங்க. பாகிஸ்தான் தான் இதற்கு பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்குது, பாகிஸ்தான் இதை தூண்டி விட்டாங்க, துவங்கி வைத்தார்கள் அப்படிலாம் நம்ம சொல்லி பார்த்தோம்ல. அதற்கான காரணம், எப்படி அசீம் முனீர் அப்படிங்கிற ஒருத்தன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டும், நாமும் இந்தியர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஒன்றல்ல, நாம கடவுளின் பிள்ளைகள், அவங்க சாத்தானின் பிள்ளைகள், அவங்களுடைய வழக்கு நம்முடைய வழக்கு முறையில் சேர்ந்தது கிடையாது, அவங்களுடைய பழக்க வழக்கம் நம்ம தொடவே கூடாது அப்படிலாம் சொல்லி வளர்க்க வேண்டும், பாகிஸ்தானுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அதை சொல்லி கொடுத்து நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் மனதிலேயே விஷத்தை விதைத்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒருத்தன் தான் இந்த அசீம் முனீர். இந்த அசீம் முனீர் இப்படி சொன்ன பிறகு தான் மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல்காம் அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது. இந்த பகல்காம் அட்டாக்குக்கு நம்ம திருப்பி அடித்த ஆப்ரேஷன் சிந்தூர், இன்னைக்கும் அந்த வலி வேதனையில் பாகிஸ்தான் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அசீம் முனீர் ஒருத்தன் பேசினா இங்கே ஒரு பிரச்சனை உருவாகுது. அதே மாதிரி பாகிஸ்தானில் யாராவது ஒரு நபர் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா சைஃபுல்லா சைஃப் அப்படிங்கிற ஒருத்தன். இந்த சைஃபுல்லா சைஃப் அப்படிங்கிறவன் அக்டோபர் மாதம் 31 தாமோவேயில் நடந்த ஒரு பேரணியின் போது வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பேசுகிறான். யார் இந்த சைஃபுல்லா சைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லஷ்கர் இ தொய்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயங்கரவாத அமைப்பின் மூத்த தளபதி தான் இந்த சைஃபுல்லா சைஃப் அப்படிங்கிறவன். அவன் அந்த வார்த்தையில் ஒன்று சொல்கிறான், ஹஃபீஸ் சயீத், அதாவது ஜெய்ஷ் இ முகமதினுடைய அந்த தலைவன் ஹஃபீஸ் சயீத் சும்மா உட்கார்ந்துட்டு இல்லை, இந்தியாவுக்கு எப்படி ஒரு பெரிய குடைச்சலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார், சீக்கிரமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை உதிர்த்திருக்கிறான்.
ஸோ இந்த வார்த்தையை நம்ம இப்போ இந்தியாவில் நடந்த இந்த ரெட் ஃபோர்ட்டு இந்த தற்கொலைப்படை தாக்குதலுடன் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ஓகே திட்டம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு திட்டம் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடைசி 2 தினங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். 3 ISIS தீவிரவாதிகளை இந்தியா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000-4000 கிலோ அளவுக்கான வெடிபொருட்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட தேடுதல் வேட்டை வழியாக தீவிரவாதிகளுக்கு உதவக்கூடிய நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 10லேருந்து 12 செய்திகளை பார்த்துருக்க முடியும். அப்போ இத்தனை வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாமல், அதுவும் நம்ம கண்களில் நல்லவர்கள், மருத்துவர்கள் எப்படிப்பா இப்படி செய்வாங்க அப்படிங்கிற போர்வையில் இந்த மாதிரியான நபர்கள் நம்ம நாட்டுக்கு எதிராக ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக செய்து அதில் 13 நபர்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். இதில் பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் தாஹா சித்திக் அப்படிங்கிறவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் போடுறாரு, பாகிஸ்தானில் குண்டு வெடிக்குது, இந்தியாவில் குண்டு வெடிக்குது, இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் காரணம் அசிர் முனீர் மாதிரியான நபர்கள் நம்முடைய நாட்டிலிருந்து மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அது என்னைக்கு நிற்குமோ அன்னைக்கு தான் இந்த பயங்கரவாதம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் தாஹா சித்திக் அவர்கள். இந்த தாஹா சித்திக் அப்படிங்கிற இந்த ஜேர்னலிஸ்ட் நாளைக்கு உயிரோடு இருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த மனுஷன் சில உண்மைகளை சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரியான உண்மைகள் வெளிவரும்போது தான் பாகிஸ்தானுக்கு பதட்டம் ஏற்படுகிறது. எங்கே உலக நாடுகளுடைய பார்வை நம்ம பக்கம் திரும்பிடுமோ, நாம தான் தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இப்போது பாகிஸ்தானுக்கு வர ஆரம்பித்து விட்டது. அப்படின்னா தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்னு சொல்கிற இந்த குண்டு வைப்பதற்கு தேவையான வெடிபொருட்கள் எல்லாம் எப்படி வந்தது? இதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. வெடிபொருட்கள் எல்லாம் இந்திய இராணுவமே ஏற்றுமதி செஞ்சு அந்த காருக்குள்ளே வச்சு இந்த இடத்துக்கு போய் வெடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்களோன்னு சொல்லி நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வியாதிகள் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அரசியல் வியாதிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்தியாவில் சமாதானம் அப்படிங்கிறதே இருந்துடக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல குண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல மதக்கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல சாதி பெயரால் அவனுக்கு ஓட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். கேட்டால் சாதியை ஒழிக்க வந்தவங்க நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பை ஒழிச்சு வச்ச கதையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அந்த டெக்னாலஜியை நாம் படிக்கிற மாதிரியே தீவிரவாதிகளும் படித்து வருகிறார்கள். இன்னைக்கு நேற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த ஒரு விஷயத்தை பற்றி நல்லா படித்தவங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வெடிபொருள் என்னன்னு. ரஷ்யா வைத்திருந்த ஃபெர்டிலைசர் கப்பல் வெடித்து சிதறிய போது 135 நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த ஃபெர்டிலைசர் கப்பலில் இருந்தது அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொன்னேன். அமோனியம் நைட்ரேட் இந்த மாதிரியான ஃபெர்டிலைசருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அது கூட ஏதாவது ஒரு ஃபியூல் சேரும்போது அந்த ஃபியூல் கொஞ்சமாக பற்றி எரியும் போது இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடைசராக மாறி, ஆக்சிடைசர்னா என்ன, திடீர்னு தீப்பற்றி எரிவதற்கான ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டமாக மாறி அது என்ன செய்யும், அந்த தீயை பலப்படுத்தும். அந்த தீயை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த தீ டப்புனி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக மாற்றும். இந்த டப்புனி ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த ஷாக் வேவ்லாம் ஏற்படும். இந்த ஷாக் வேவ் காரணமாகத்தான் ஏகப்பட்ட பில்டிங்கில் ஜன்னல்கள்லாம் உடைந்து விழுந்தது அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். பெய்ரூட்டில் ஏற்பட்ட அந்த தீ விபத்துக்கு, அந்த வெடி விபத்து காரணமாக பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் குலுங்கின, விண்டோ அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடியெல்லாம் உடைந்தது அப்படிங்கிற செய்தியெல்லாம் 2020-21 நம்ம பேசியிருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது NH4NO3 இதுதான் அதனுடைய வேதியியல் ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த NH4NO3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமோனியம் நைட்ரேட் ஒரு 94% எடுத்து மீதம் இருக்கும் இந்த 94% 6% அப்படிங்கிறது ஃபியூவல், எரிபொருள், எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஃபியூலையும் சேர்த்து அதை நம்ம கொஞ்சமாக ஏதாவது ஒன்று பதக்கி வச்சு வெடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் வெடிகுண்டாக இல்லாட்டி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தீ ஜுவாலையாக மாறும் என்பது தான் வேதியியல். இந்த கெமிஸ்ட்ரி படித்தவனுக்கு அமோனியம் நைட்ரேட் கிடைப்பதற்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, கிடைக்கும். எதுக்காக? உரம் தயாரிக்க போகிறேன். எங்கடா உரம் தயாரிக்க போகிறேன்? இதோ இருக்கு தொழிற்சாலை, உரம் தயாரிக்க போகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட பொருளை தடை விதித்திட வேண்டிதானே அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவில் நடக்கக்கூடிய மைனிங்காக இருக்கட்டும், சுரங்க வேலைகளாக இருக்கட்டும், 84% இதே அமோனியம் நைட்ரேட் அதை வெடிபொருளாக வைத்து நடக்கக்கூடிய அந்த வெடி இதை வச்சு தான் நடந்துட்டுருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்காக ஸ்பெஷலாக நிறைய பேர் அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது இந்த சுரங்க வேலைக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற லைசன்ஸுடன் அதை செய்வாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட் ஃபெர்டிலைசர் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தலாம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது கூடவே அதை வெடிக்க வைப்பதற்காக டெட்டனேட் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தி ஒரு எண்ணெய், ஒரு ஃபியூல் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணி டோட்டலாக என்ன செஞ்சுருக்காங்க,
அந்த காரில் வச்சு அந்த எண்ணெயும் அந்த டெட்டனேட்டர் வழியாக அதை வெடிக்க வச்சு அதில் ஏற்படக்கூடிய தீ ஜுவாலை ஒரு ஆக்சிடைசர் அமோனியம் நைட்ரேட் இருக்க போது ஒட்டு மொத்தமான ஒரு குண்டாக மாறி அந்த கார் வெடித்து சிதறி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அமோனியம் நைட்ரேட் செய்திருக்கக்கூடிய வேலை. இதுதான் கார் பயங்கரமாக வெடித்ததற்கான அந்த தருணம். இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சதற்கு பெரிய வெடிகுண்டு இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இல்லை இதே மாதிரியான சம்பவங்களை இந்தியாவால் தடுக்க முடியும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டாக்டர்ஸ் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஒரு ஒயிட் காலர் டெரரிசம் அப்படிங்கிறது இந்தியாவை சுற்றி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை தடுப்பதற்கான ஒற்றை குரலாக ஒருமித்த குரலாக இந்தியர்கள் ஒன்றுபட வேண்டும். இப்படி ஒரு அமோனியம் நைட்ரேட் வெடி விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா ஒரு வினாடிக்கு சுமார் 3200 மீட்டர் அளவுக்கு வெடிப்பு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷாக் வேவ் அப்படிங்கிறது இருக்கும் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டில் 45% அதிகமாக அமோனியம் நைட்ரேட் கலவை அப்படிங்கிறத யாராவது பயன்படுத்தினார்கள் என்றால் அது சட்டத்துக்கு விரோதமானது. நான் இப்பயே சொல்லிட்டேன். அதனால் அதை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம். பட் அதையும் தாண்டி தீவிரவாதிகள் கையில் அமோனியம் நைட்ரேட் ஈஸியாக கிடைப்பதற்கான ஒரு பொருளும் அந்த பொருளை வைத்து இந்த மாதிரியான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு கூட இல்லாத சில அரசியல் வியாதிகள் இந்தியாவை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைப்பதற்காகவும் மத வேற்றுமையை உருவாக்குவதற்காகவும் சாதிய ரீதியிலான பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவும் நம்மை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான். நான் இந்தியன். இந்த இந்தியர்களை நடுவில் நீ பிளவுவாதத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்க. பாத்தியா இஸ்லாமியர்களை எப்படி சொல்லிட்டான், பாத்தியா ஹிந்துக்களை எப்படி சொல்லிட்டான். இங்கே இஸ்லாமியன் ஹிந்து கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி யாரை பற்றி யாரும் தப்பாகவே பேசலை. இங்கே நாம் பேசுகிறது ஒரு தீவிரவாதி. அவனுடைய மதத்தையும் கடந்து, ஏன்னா எந்த மதமும் தீவிரவாதத்தால் இத்தனை மனிதர்களை கொன்று குவித்து விடு அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. அப்படி சொல்கிறதா இருந்தால் அது ஒரு மதமும் மார்க்கமும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதையும் தாண்டி எவனோ ஒருத்தன் இல்லை நம்ம மதத்தில் இதுதான் சொல்லியிருக்குன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் சொல்லக்கூடிய மூளைச்சலவை விஷயங்களை கேட்டு நான் என்னுடைய மதத்துக்காக அப்படின்னு சொல்லி உள்ள மதத்தை மறந்து ஏதோ விதமான மூளைச்சலவை செய்யப்பட்ட வெறும் ஜோம்பிகளாக இந்தியாவை சீர்குலைக்க நினைக்கக்கூடிய அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யாருமே நிச்சயமாக ஒரு மதத்தின் கட்டுப்பாட்டிலேயே ஒரு மதத்தை நம்பக்கூடிய நபர்களோ இருக்க மாட்டாங்க. அவர்களும் நம்முடன் தான் இருப்பார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இதை வேற இருக்க வேண்டும். இதில் ஃபியூல் பண்ணக்கூடிய சில அரசியல் வியாதிகளை இன்றைக்கே நம்ம வேற இருக்கலைன்னா நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை அவன் என்ன செஞ்சுட்டு போயிடுவான், வெடி வச்சு தகர்த்துட்டு போயிட்டே இருப்பான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.